உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரே வார இதழ் உணர்வு. இன்றே படியுங்கள் உணர்வு. ஆட்கொள்ளி நோயை விட அதிகமாக பரவி வரும் ஒரு நோய் அல் குர்ஆன் மட்டும் போதும், அல் ஹதீஸ் வேண்டாம் என்ற ஆபத்தான சிந்தனை. இந்த தொற்று நோயின் நச்சுக்கிருமிகள் தொற்றுவிடாமல் தடுக்க தேவை ஒரு தடுப்பூசி. இதை தனது வரைவில் தருவதற்கு விரைவில் தயாராகிறது அல் முபீன். ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. விளக்கம் தேவையா? இந்த விஷயத்துல நமக்கிடையே ஏற்பட்டிருக்கிற கருத்து வேறுபாடுகள், சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நம்ம இங்க கூடியிருக்கிறோம். இது ஒரு உரை நிகழ்த்தக்கூடிய நிகழ்ச்சி இல்லை, சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சியாகத்தான் இதை நடத்திடுவோம். அந்த அடிப்படையில முதலாவது அல்லாஹ்வுடைய வேதமும் அவனுடைய தூதருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் தான் மார்க்கத்தினுடைய மூல ஆதாரம் என்ற நம்பிக்கையில இருந்த நாம் நம்ம சில பேர் அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும் போதும் என்ற ஒரு கருத்துக்கு சிலர் மாறி இருக்கிறாங்கன்னா, அந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன காரணத்திற்காக அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு என்பதை அந்த சம்பந்தப்பட்ட அந்த கருத்துல இருப்பவர்கள் யாராவது சொன்னா 10 காரணம்னா 10ஐயும் சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு காரணமாக இது ஒரு காரணம், இன்னொரு குழப்பங்களா இருக்குது ஒரு காரணம், பாதுகாக்கப்படலை, இப்படி ஏதாவது காரணங்கள் இருக்கும். அப்படி நம்மகிட்ட உள்ள அந்த காரணங்கள் என்னமாவது இருக்குமானால் அந்த காரணம் சரியான நம்ம என்ன செய்யணும், அலசி ஆராய்ந்து இன்னும் முதல்ல அதை பார்க்கணும். அடுத்து வேற வேற விளக்கங்கள் இதை ஒட்டி வரும், பதில இருந்து மறுபடியும் விளக்கங்கள் வரும், அப்படி பார்த்துக்கலாம். அது மாதிரி உள்ள காரணங்கள் இருந்தா யாராவது சொல்லணும். யாரோட என்ன காரணத்தினால இப்படி ஒரு சிந்தனை உருவாகுது? மைக் கொடுங்க, யாரு சொல்லி மைக் வாங்கிக்கிறது, அது வர நீங்க இருக்குங்க டக்குன்னு நிப்பாட்டிக்கமா, வேஸ்டா ஓடலாம். ஒரு ஆளுக்கு நின்றுக்கிறேன் ஆப்ரேட் பண்ணிட்டு இங்கே ஆப்ரேட் பண்ற நின்றுக்கிறோமா, இல்ல டைம் வேஸ்ட் ஆகும், கேசட் வேஸ்ட் ஆகும். இப்போ வருதா சாதனை யூஸ் பண்ணுங்க. அன்றது நீங்க பிளான் பண்ணாது என்ன சொல்லணும், இந்த இடத்துல தான் வளமா இருக்கா நம்ம தெரியாது. அப்படி சாதா மைக்கு கொடுமா சீனி, அதுக்கான விளக்கங்கள் இன்னைக்கு நீங்க கொடுக்க போறதாகவும் சொல்லித்தான் எங்களோட சொல்லி ஒரு தகவல் வந்தது. அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அது எந்த கேள்விங்கிறது உங்கள்ட்ட தான் இருக்கு. இன்ஷால்லா மேற்கொண்டு வேற கேள்வி தேவைப்படுச்சுன்னா இன்ஷால்லா நாங்கள் வந்து கொடுத்தோம். அதாவது இங்க வந்திருக்கிறோம் தீர விசாரிச்சீங்களா? கேள்வி வந்துருச்சு சொன்னாங்கன்னா சொன்னது யாரு, என்ன கேள்வி என்று கேட்டது யாரு கேட்டது? சில பிரச்சனைகளை கிளப்புறாங்க குர்ஆன் சம்பந்தம்னு சொல்லி அது சம்பந்தமா பேசுறதுன்னு மொட்டையா தான் சொன்னாங்க. நீங்க தான் உங்க சைடுல என்னங்கிற சொல்லணும். அதுவும் ஸ்டார்டிங்ல இருந்து ரெக்கார்ட் ஆகணும். என்னவோ அதை சொல்றது யாருன்னு தயக்கம் உங்களுக்கு? நீங்க என்ன கேள்வி அது சொல்லுங்க. குர்ஆன்ல மார்க்கம்ங்கிற செய்தியை சகோதரர் சொல்லிட்டு நமக்கு முதல்ல குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே மார்க்கம்ங்கிற விஷயத்த சகோதரர்கள்லாம் எடுத்து சொல்லும் போது நாங்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டு பெற்றோர்கள் பின்பற்றி கொண்டிருந்த மார்க்கத்தை அதை தொடர்ந்துட்டு அல்லாஹ்வின் பாதையில் போறதா சகோதரர்கள் பின்னாலும் வந்தோம். குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே மார்க்க நிலைமையில நாங்கள் கடந்த 10 வருஷமா இருக்கிறோம். ஜன்னத்து நஜாத்தெல்லாம் வாங்கி போய்க்கிறோம். நஜாத்து இப்போ நம்ம குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கங்கிற நிலைமையில பார்க்கும்போது 4 பிரிவுகளுமே இருக்கு. எப்படி ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி அங்க இருக்குதோ அந்த மாதிரி இங்கேயும் அஹ்லுல் ஹதீஸ், முஜாஹிது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன், ஜமீஅத்துல் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ், இந்த 4 இருக்கு. இங்கேயும் 4 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா ஹதீஸ்களை வச்சுக்கிட்டே அவங்க பேசுறாங்க.
அவங்களுடைய கருத்து வேறுபாடு தீர்வு வரல. அப்போ இருக்கிறதுலே சிறந்ததா செயல்படுறவங்க அந்த ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுக்கு பட்டது அடிப்படையில அவங்க ஒரு அமைப்புல சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம். சமீப காலமா ஒரு விவாதம் கூட நடந்தது அபோத்துல்லா சாஹிப்பும் ஜெயகாந்த். அந்த விவாதத்துல கூட 2 பேர் உண்மையிலே அக்கா உண்மையை தேடி அந்த கேசட்டை போட்டு பாக்குறவங்க 2 பேரும் சரியா சொல்றாங்க, 2 பேரும் தவறு. அதாவது இவர்கள் வாதத்தை அவர் முறியடிச்சுட்டாங்க, அவர் வாதத்தை ஒரு முறியடிச்சுட்டாங்க. ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அந்த கேசட்டை பார்க்கும்போது. இந்த நிலைமையில ஏன் நாங்க ஒன்று சேர்ந்து ஒரு அடிப்படையில செயல்பட்டு இந்த சகோதரர்கள் கூட ஒன்றுபட முடியல. 4 பேர் ஒன்று சேர்ந்து சேர்ந்தா அவங்க 4 பேர் ஒன்றுபட முடியல. அப்ப இந்த நிலைமை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி யதார்த்த நிலைமையில வருது. அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு பல வசனங்களை நம்ம போட்டி பார்க்கும்போது அல்லாஹ் குர்ஆன்ல 7:3 இத்தபியூ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் தூனிஹி அவ்லியா கலீலம் மா ததக்கரும். இதுக்கு மொழிபெயர்ப்பு என்ன போட்டிருக்காங்கன்னா, உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதே நீங்கள் பின்பற்றுங்கள், அது அல்லாத வேறு பாதுகாவலர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு பின்பற்றாதீர்கள், குறைவாகவே நீங்கள் நல்ல உபதேசம் பெறுவீர்கள் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. இப்போ குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்ட்ட இருந்து இறக்கப்பட்டது, அதுல இந்த சமுதாயத்துக்கு எந்த சந்தேகம் இல்லை, நமக்கும் எந்த சந்தேகம் இல்லை. ஹதீஸ்கள் அல்லாஹ்ட்ட இருந்து இறக்கப்பட்டது தானா? இன்னொரு கேள்வி இருக்கு. ஹதீஸ்கள் அல்லாஹ்ட்ட இருந்து இறக்கப்பட்டது தான்ங்கிறது எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு நபி சொன்னதாக நபிக்கு இப்ப தாபீன்கள் கேட்டு நபி சொல்லி சஹாபாக்கள் கேட்டதாக, சஹாபாக்கள் சொல்லி தாபீன்கள் கேட்டதாக. அப்ப இந்த கட்டத்திலே எழுத்து வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 4-5 தலைமுறை வரைக்கும் நடக்குது. 10 தலைமுறை வரைக்கும் கூட அந்த ஹதீஸ் வேலை தொடர்ந்து நடக்குது. சரித்திரத்தை பார்க்கும்போது இந்த நிலைமையில ஹதீஸ்கள் அல்லாஹ்ட்ட இருந்து இறக்கப்பட்டதுதானா அப்படிங்கிற கேள்விக்கு யூகங்களால் என்ன நபி சொல்லியிருப்பாங்க, அதை தாபின்னு கேட்டிருப்பாங்க, நபாத் தாபின்னு கேட்டிருப்பாங்க, இவங்க பதிஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணப்பட்டாச்சு, இவங்க சரிதான், அவங்க தப்பு தான். இந்த சில காரணங்கள் கூட சொல்லுவாங்க. ஒரு தவறாக ஒரு புகாரி ஒரு ஹதீஸ் நிராகரிக்கிறது காரணம் என்ன சொல்றாருன்னா, ஒட்டகத்தை அப்படி போக்கு காமிச்சு ஏமாற்றின ஒருத்தருக்கு ஹதீஸ் எடுக்கல புகாரி. இந்த அளவுக்கு ஒரு செயல்பாடுகள்ல மோசமா இருக்கிறவர் அறிவிக்கிற செய்தி எப்படி, இந்த மாதிரிலாம் இலக்கணங்கள்லாம் கூட கூறப்படுது. அந்த இலக்கணங்கள்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது அதெல்லாம் யூகங்களாகவும் மனித யூகங்களா தான் இருக்கு. அல்லாஹ் சொல்றாரு, யூகங்களை நீங்க பின்பற்றாதீங்கன்னு சொல்றாங்க. யூகங்களை பின்பற்றவங்க கஷ்டத்துல இருக்காங்க, வழிகேட்டில் இருக்காங்க. யூகத்துக்கு சத்தியத்துக்கு யூகத்தை கொண்டு எந்த தேவையும் இல்லைங்கிறத மொழிபெயர்ப்பு நம்ம பார்க்க முடியுது. இப்படி இருக்கும்போது ஹதீஸ்கள் அல்லாஹ்ட்ட இருந்து இறக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்னா, ஏன் இஜ்மா கியாஸ் இல்லை? ஹதீஸ்கள் நபி சொல்லி தாபி தபாத் தாபின்னு வந்ததுன்னா இஜ்மா கியாஸ். அதுக்கப்புறம் சொல்லப்போனா அதுக்கு சமகாலகட்டங்கள்ல அபூ ஹனீஃபா இருக்கிறாவும் அவங்க அதாவது அறிவு போல செய்யும் இல்லையே ஒழிய இஜ்மா கியாஸ்காரர்கள் அவங்களுக்கு ஒரு பாரம்பரிய தொடர்பு இருக்கத்தான் செய்யுது. வழியா கொண்டு வர்றாங்க அவங்களுக்கு. அதே நிலைமை ஹதீஸ். அப்ப ஏன் இதை நம்ம வேணாங்கணும், அதை வேணுங்கணும், இந்த முரண்பட்ட நிலை இதுதான் அசலாய்கள். நம்ம தேடி வந்தது அல்லாஹ் என்ன செஞ்சு அல்லாஹ் திருப்தியை நம்ம பெற முடியும்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேள்விக்கு ஜெயநாத் வெளிநூல்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு கருத்து தோன்றுவதற்கு காரணம் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்களுக்கு மத்தியிலேயே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஒரு காரணமா இருந்திருக்கு. நீங்க சொல்றதுல இருந்து அதான் காரணமா இருந்திருக்கு. அப்ப அதை பின்பற்றக்கூடியவர்கள்ட்ட வரக்கூடிய வேறுபாடுக்கு ஹதீஸ் தான் காரணம். அதான் சொல்ல வர்றது. இல்லாட்டா அவங்கள்ட்ட வந்த கருத்து வேறுபாட்டா ஹதீஸை விட வேண்டியதில்லை. அதுல இருந்து சொல்ல வர்றது கருத்து என்னன்னு கேட்டா, இப்ப ஹதீஸ் அதுக்கெல்லாம் இழந்ததுனாலதான் இப்படி கருத்து வேறுபாடு வருது. இல்லைன்னா ஹதீஸை விட வேண்டியதில்லை. இவங்களுக்குள்ள வேறுபாடு வந்தா இவங்கள தான் விடணும், நம்ம ஹதீஸை விட மாட்டோம். ஹதீஸை விடுறதுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஹதீஸ்ன்னு சொல்லப்படக்கூடியது இதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சு இருக்குதுங்கிறது முதலாவது டவுட். சரி, ஒரு நல்ல சந்தேகம் தான். அதான் கெட்ட நோக்கத்துல இந்த டவுட் உங்களுக்கு வரல. குழப்பம் வரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல ஏன் இப்படிலாம் ஒரு குழப்பறாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தெல்லாம் வருது. யாரும் கெட்ட நோக்கத்துல உள்ளவங்க கிடையாது. இதுக்காக நிறைய நம்ம எல்லாரும் தியாகம் பண்ண ஆரம்பலாம். இதுக்கு நான் 2 விதமாக நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல எனக்கு முடியும். முதலாவது விளக்கம், நீங்க சொல்லக்கூடிய அதே மாதிரியான ஒரு நிலைமை குர்ஆனிலும் வந்தால் அப்ப நீங்க குர்ஆனையும் விட்டுட்டு இன்னொன்று போவீங்களாங்கிறது முதலாவது நீங்க தீர்மானிக்கணும். சின்ன உதாரணம், அதாவது மரியம்ல 64வது வசனத்தை எடுங்க. இது அல்லாஹ்வுடைய வேதம். இது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லையா?
அல்லாஹ்வுடைய வேதத்துல அல்லாஹ்வுடைய கூற்று தான் இருக்கணும். அல்லாஹ் வந்து சொல்லணும், அதான் இருக்கணும். அந்த வசனத்தை மரியம் வசனமா 19 நான் சில உதாரணத்துக்கு சில வசனங்களை சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. அதை படிங்க, என்ன போட்டிருக்கா இருக்கும் மைக்கில் படிங்க. லஹு மா பைன ஐதீனா வமா கல்பனா வமா பைன தாலிக வமா கான ரப்புக நஷியா. உமது இறைவனின் கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம். அது வரைக்கும் போதும், மற்றதெல்லாம் இருக்குது. உமது இறைவனின் கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம் சொல்றது யாரு? நாம் இறங்க மாட்டோங்கிறது நாம் யாரு? அதுல உமது இறைவன் இல்ல, கேட்க விளக்கத்தான் கேட்கிறேன். என்ன ஒரு புரிந்து கொள்ள எல்லாத்தையும் தெளிவுபடுத்திருக்கான். இது உமது இறைவனின், உமதுங்கிறதுல யாரு? உமதுங்கிறது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் தான் வகி வருது. உமதுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவன்ங்கிறது இறைவன். ஓகே, உமது இறைவன் கட்டளை இல்லாமல் நாம் இறங்க மாட்டோம்ங்கிறத நாம் யாரு? மனத்திலும் கூறுகிறார்கள் போட்டிருக்காங்க. ஜாக்கெட் விடுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க கிடையாது. நான் வந்து நீங்க இதை வந்து ஒரு இடக்கு மனதை கேட்கல. நல்லா வலிக்குங்க, இடக்கு மனதை கேட்கல. திறந்த மனதோட நாம வந்து ஹக்க புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வி நம்ம கேட்கிறோம். கேள்வியாக கேட்பது வந்து நானே வளர்த்து சொல்றதுதான். உங்கள்ட்ட கேட்டு ஒரு இது பண்றதுக்கு இல்ல. எதுக்கு கேட்கிறேன்னா, ஒரு கேட்டா ஒரு புரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க அரபி தெரிஞ்சவங்களோ இல்ல, அரபி தெரிஞ்சவங்க அல்ல. ஆனா குரானை திரும்ப திரும்ப ஓதுறோம், மொழிபெயர்ப்பு படிக்கிறோம், எல்லா மொழிபெயர்ப்புகளையும் பார்க்கிறோம். அதுல அடிப்படையில் என்ன வாசம் ஒவ்வொரு வசனத்தை தெளிவா புரியக்கூடிய வசனங்களை தவிர்த்த சில வசனங்களை நாம பல சிந்தனைகள் செலுத்துறோம். வரம்பு இல்லாம கூட்டுத்தனமா இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக நிதானமா இருக்கிறோம். இந்த வசனத்துல மலக்கள் ஒரு இவங்க போட்டிருக்காங்க. நம்ம எந்த அடிப்படையில் எடுக்கிறதுக்கு இதுல டவுட் இருக்கு நமக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் குரான்ல இந்த வசனங்களே அல்லாஹ்வின் கட்டளைப்படித்தான் இறங்குது. இந்த வசனங்கள் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கு. இந்த வசனங்கள் தான் சொல்லுது நாம் இறங்க மாட்டோம்னு சொல்லி. இந்த வசனங்கள், இந்த குரானுடைய வசனங்கள் இறைவனின் கட்டளை இல்லாமல் நாம் சொல்லுதா? வசனங்களே சொல்லுதாத்தான் வசனம் வந்து சொல்லுமா? பேசும்போது இல்ல, வசனம் சொல்லுமானது பேசும்போது கிதாபு முக்கியமத்து ஆயாத்துது சும்மா புஸ்திகத்து இல்லதும் கபீர். இங்க அல்லாஹ் தஅபுது இல்லல்லா இன்னனி லகும் மின்ஹு நதீரும் வ பஷீர். இங்க இன்னனி யாரு? குர்ஆனே தான் சொல்லுது. ஏன்னா அலிஃப் லாம் ரா குர்ஆன் தான் ரப்பா நமக்கு. இல்ல இன்னனி அனல்லான்னு குர்ஆன் இன்னனி, அதாவது இன்னனினா குர்ஆன் ரப்புன்னு இல்ல, குர்ஆன் எச்சரிக்குது. அலிஃப் லாம் ரா நான் மறுபடியும் சொல்றேன். இல்ல, நான் தெளிவா இருக்கிறேன். நான் என்று சொல்வது, நாங்கள் என்று சொல்வது, இது குர்ஆனே சொல்வதாக பேசுவதாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த அபிப்பிராயத்தை நான் வருது. நான் தான் உங்கள் இறைவன், இன்னனி அனல்லான்னு வருது. குர்ஆன் தான் பேசுது. அப்ப குர்ஆன் நமக்கு இறைவனா? இல்ல. அப்ப அந்த குர்ஆனுடைய செய்திகள் எச்சரிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த குர்ஆனே பேசக்கூடியதாக இருக்குது. சில இடங்கள் தானே குர்ஆன்ல சில இடங்கள் எது எப்படி முடிவு பண்றது? இந்த ஒரு வசனம் எப்படி இது என்ன எதை வச்சு வித்தியாசப்படுத்துறதுன்னா? சரி, இப்போ நீங்க இந்த கேள்வி மூலமா என்ன சொல்ல வரீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா என்ன சொல்ல வரீங்க? சரி, என்ன அபிப்பிராயம் இல்ல, நீங்க வழக்குகள் கூறுகிறாங்க, அதை போட்டு அதையே வச்சுக்கோங்க. குர்ஆன் பேசுறது கிடையாது, குர்ஆனே வந்து பேசுறது கிடையாது. குர்ஆனை வந்து ஒரு தூதர் மூலமா அல்லாஹ் கொடுக்குறான்னு குர்ஆன்ல இருக்குது. அது ரெண்டு விஷயம். நான் என்ன கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இந்த செய்தியை கொண்டு வரக்கூடிய மலக்கு அவருடைய வார்த்தையை நுழைச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து அல்லாஹ்ட்ட கேட்டு தான் இறங்குவேங்கிறாரு. மலக்கு வந்து சொல்றாரு, நான் வந்து அல்லாஹ்ட்ட கேட்டு தான் இறங்குவேங்கிறாரு. நான் அல்லாஹ்ட்ட கேட்டு இறங்குவேங்கிறது குர்ஆன் வசனமா? நான் அல்லாஹ்ட்ட கேட்டு நான் வந்து இறக்குவேன்னு அல்லாஹ் சொல்லணும். நான் மலக்கை வந்து என்னுடைய அனுமதி பிரகாரம் இறக்குவேன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நான் இறங்குறேன்னு மலக்கு அவர் வார்த்தையை கொண்டாந்து குர்ஆன்ல சேர்த்து சொல்றாரு. அதை எப்படி குர்ஆன்ல எழுதுனாங்க நான் கேட்கிறேன். இது சொன்ன இந்த குர்ஆனை கொண்டு வந்தவருடைய வார்த்தை. இந்த கேள்விக்கு பதிலா இந்த குர்ஆனை கொண்டு வந்தார்ல ரூஹுல் அமீன், நம்பகமான ரூஹுல் ஜிப்ரீல், அவர் தான் இதை சொல்றாரு.
நாம் வந்து இது ஹதீஸப்படி எடுத்தா அது வேற வழக்கம் விட்டுருவேன். ஹதீஸை பத்தி பேச வேண்டியதில்லை. அது தேவையாங்கிறதுக்கு இது வச்சே நான் முடிவு பண்ணணும். முதலாவது அதுக்கு பேசுற இடம் வேற. இப்ப நாங்க என்ன தெரியுமா, உமது இறைவன்ட்டு அனுமதி வாங்காம நான் வரமாட்டேன்னு இவர் வராம இருந்ததுக்கு காரணம் சொல்றாரு. இவர் வராமல் இருக்கிற காரணத்தை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு. உங்க இறைவன் பர்மிஷன் கொடுக்கல, அதனாலதான் நாங்க வரல. உமது இறைவன் அனுமதியோட தான் நான் வருவேங்கிறாரு. நான் வருவேன் ஜிப்ரீல் சொல்லக்கூடியது வந்து, அந்த வானவர் சொல்லக்கூடியது வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையா? அது ஏன் குர்ஆன்ல வருது? குர்ஆன்ல ஏன் வந்து தப்பா வந்துருக்கா? நான் என்ன சொல்றேன், அவருடைய வார்த்தைகளை குர்ஆன்ல தவறா யாரும் பதிவு பண்ணிருக்காங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இந்த வார்த்தையுடைய தோரணை வச்சு ஒருவன் குர்ஆன்ல இந்த கேள்வி கேட்கறான். ஏங்க அல்லாஹ் தானே சொல்றான், அல்லாஹ் சொல்லி விட்டதை இவர் வந்து சொன்னார், அது வேற விஷயம். இவர் வார்த்தையை சொல்றார். இந்த செய்தியை கொண்டு வந்தவர் இவர் தன் வார்த்தையை, தன் சரப்புல உள்ள ஒரு பலவீனத்தை சொல்றார். நான் ஏன் வரலன்னு கேட்டா அல்லாஹ் பர்மிஷன் கொடுக்கல. யார்கிட்ட சொல்றாரு? ரசூல் உம்முடையன்னு யாரு? உம்முடைய நபி நபி தான் சொல்றாரு. நபிட்ட வந்து உம்முடையன்னு வந்திருக்காரு. சொல்ல வேண்டிய வார்த்தை வர போறது இல்லை. அதான் நான் கேட்கிறேன். அதுதான் அதான் உங்கள்ட்ட கேட்கிறேன். வர வேண்டியது இல்ல, வர வேண்டியது இல்ல. இறை வேதத்தில் இது வரக்கூடாது. இறை வேதத்தில் இது வரக்கூடாது. ஏன்னா இவர் சொன்ன, இவர் வந்தா என்ன, வராட்டி என்ன? நான் அல்லாஹ்ட்ட பரிந்துரைங்க. நான் கேட்கிறது என்ன தெரியுமா, நான் அல்லாஹ்விடத்தில் எதுக்கு இதை கேட்கிறேன்னு கேட்டா, இதே ஒரு குழப்பமா இருந்தாலும் இதுக்கு தெளிவு இருக்குது. ஹதீஸ் அடிப்படையில் தெளிவு இருக்கு, அதை விட்டுருங்க. நீங்க ஹதீஸ் அடிப்படையில் இல்ல, அந்த அடிப்படையில் நான் பேசல. இந்த ஒரு குழப்பமாக இருக்கிறது என்று ஒருவன் நினைத்து அல்லாஹ் சொல்லாததும் இதுல இருக்குது. இது வந்து ஹதீஸ் மாதிரியே இதுலயும் ஏதோ சேர்ந்து இருக்குது. ஏன்னா இவர் அப்ப நாங்களும் நீங்க நினைக்கிறோம் நினைச்சிருக்கோம் இதுதாங்க, இது பேச்சு கிடையாது. இதான் விதண்டாவாதம். நினைக்கிறவர்கள் நினைப்பார்கள் சொல்வதற்கு விதண்டாவாதம். நாம என்ன நினைக்கிறேன், நாம் எந்த காரணத்திற்காக ஒரு வழியிலிருந்து இன்னொரு வழிக்கு போக சொன்னோமோ அந்த காரணங்களில் ஒன்று இது. எது? குழப்பம். நாம எதனால இதை மாறணும்னு சொல்றோம்? குழப்பம். அந்த குழப்பத்திற்கு அதிலிருந்தே தீர்வு சொல்ல முடியும். நீங்க குழப்பம் நினைக்கிறீங்களா, அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்துருக்க முடியும். ஆனால் குழப்பம்னோட ஓடிட்டோம். எஸ்கேப் மாதிரி இடத்த இது வேணாம்னு வேற ஒண்ணுக்கு போயிட்டோம். இல்ல இல்ல பல காரணம் எல்லாத்தையும் சொல்லுவேன். இல்ல நீங்க அது ஒண்ண மட்டும் காரணமா சொல்லல, நிறைய காரணம் சொன்னீங்க. ஒரு காரணத்தை எடுத்துக்கிட்டோம். முதல்ல கேட்டாரு, இதை விட்டு நீங்க போகக்கூடிய காரணம் என்ன? காரணத்துக்கு நான் சொல்றேன்னா, நீங்க என்ன நான் கேட்கிறேன், அதாவது நான் சொல்லலைங்க. இப்ப நான் சொல்லக்கூடாது, அல்லாஹ் என்னை மன்னிக்க நம்ம சொல்லக்கூடாது. ஒருத்தன் வர்றான், ஒருத்தன் வந்து இஸ்லாத்தை விட்டு அல்லாஹ் போகணும்னு அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான். அவன் வர்றான், வந்து என்ன சொல்றான், இது அல்லாஹ்வுடைய வேதம் இருக்க பாதுகாப்பு எல்லாம் பிராடுங்க, அதெல்லாம் அவனும் கிடையாது. அல்லாஹ் சொல்லாதான் இது இடப்பட்டிருக்கு. ஜிகிரில் அவரா சொல்ற அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டாங்க. இது அல்லாஹ் சொன்னதுங்கிறதுக்கு அதுலயே கேரண்டி கிடையாது. அதாவது மற்ற அறிவிப்பாளர்கள்லாம் விட்டுங்க, இதை படிக்கும் பொழுது நான் வந்து அல்லாஹ்வுடைய பர்மிஷனோட தான் உங்க இடத்துல வருவேன் ஜிப்ரீல் சொல்றாரு, ஒரு மலக்கு சொல்றாரு, பல மலக்குகள் சொல்றாங்க. அவங்க சொன்ன மெசேஜ், ரசூலுல்லாஹ்ட்ட பேசின மெசேஜ் வந்து வகையில வரக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய வசனத்தில் அல்லாஹ்வுடைய கலாமுல வந்து இடம் பெற்றிருக்குன்னா இது குர்ஆன் இல்லாதன்னு சேர்ந்திருக்குங்க. குர்ஆன் நம்பிக்கைக்குரியது இல்லைன்னு ஒருத்தர் நினைத்து கொண்டு போனா அவனுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அவனுக்கு சொல்லணும், அவனுக்கு நிறுத்தணும். அவன் நிலை என்ன கேள்வியா? அவனுக்கு என்ன சொல்லி அவனை நிறுத்துவீங்க? அவன் கேட்கறான் அவங்கள்ட்ட. நான் ரெண்டாவது விளக்கம் சொல்லுவேன். இறை வேதத்துல இதுதான் வரணும், இதுதான் வரக்கூடாதுன்னு எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியுமா? இப்ப நீங்க சொன்னீங்க இதுல இருந்தா, அதாவது ஜிப்ரீல் தான் அவன் சொல்றாரு, அப்ப இது வந்து அல்லாஹ்வோட வார்த்தை இல்ல, வேற ஒரு தான் நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இறை வேதத்துல இதுதான் வரணும் அல்லது இதுதான் வரக்கூடாதுன்னு எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அறிஞ்சிருக்காங்களா? அதாவதுங்க, அதான் கேள்வி நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல அவன் கேட்ட கேள்வி ஏத்துக்கிறீங்களா? அவர் கேட்ட கேள்வி அது பார்த்தீங்கன்னா கேள்வியை நீங்க ஏத்துக்கலாம். ஏன்னா அது கேள்வியே கிடையாது தான் சொல்றேன். அப்படி கேட்கக்கூடாது. ஏற்றுங்களேன், அந்த வசனத்துல அல்லாஹ்வுடைய வேதம்னா கடந்த காலத்தில் நடந்ததை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடியது. அல்லாஹ் தான் சொல்லணும். சொல்லுக்கு சொந்தக்காரர் அல்லாஹ், அது உழைக்கிறது. சரி, இப்போ நான் சொல்லுக்கு சொந்தக்காரர் இன்னொருவராக இருக்கக்கூடாது. இது அளவுகோலுக்கு வழக்கம் கேள்வியா இல்ல. சொல்லுக்கு சொந்தக்காரர் யாரு? பிறவுனை பத்தியே சொன்னாலும் அந்த சொல்லுக்கு உரியவன் யார்? அல்லாஹ். அது கடந்த காலத்துக்கு தான் சரியா வருமே தவிர இது நிகழ்காலத்துக்கு இவர் நான் இறங்க மாட்டேன் என்பது அல்லாஹ்வுடைய சொல்லாக இல்லை. இத கூட சொல்லுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் இல்ல. இத கூட அல்லாஹ் இப்படி சொல்லிருக்கலாம், நான் அனுமதிக்காதனால அவர் வரல அப்படி சொன்னார். நாம் இறக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கணும். நாம் தான் இவரை நாம இறக்கும் போதுதான் இவர் வருவார் அப்படி சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேசுறாரு,
மலக்கு பேசுறாரு, அவர் பேசுறாரு, அவருடைய வார்த்தை இது. அவர் மலக்கு இப்படி சொன்னார்னு அல்லாஹ் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, ஒரு மலக்கு இப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால் அது வகையாயிடும். இது மலக்குடைய அல்லாஹ்வுடைய வார்த்தை. எதனால நீங்க கேட்ட கேள்வி சொன்னேன், ஒன்னும் அல்லாஹ்வுடைய வேதம்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்ல, அந்த அளவு. இது முன்னொருத்தர் சொல்ற வார்த்தை. இது எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல பலரும் சொல்ற மாதிரி வருது. நபியே நீ சொல்லுங்க அல்லாஹ் சொல்றாரு. அல்லாஹ் தான் சொல்றான். அல்லாஹ் சொல்றாரு. அல்லாஹ் சொல்றான்னு சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி அலிஃப் லாம் ரா நம்ம அல்லாஹ் தான் சொல்றான். கிதாபு முஹ்கிமத்து ஆயாத்து கிதாபை பத்தி குறிப்பிடப்படுது. யார் சொல்றாரு? அல்லாஹ் தான் சொல்றாரு. அல்லாஹ் தான் சொல்றான். கிதாபு முஹ்கிமத்து ஆயாத்து தும்ம ஃபுஸ்ஸிலத்து மின் லதுன் ஹக்கீமின் கபீர். இது அல்லாஹ் தான் சொல்றான். ஆமா அல்லாஹ் தான் அதே சொல்றாரு. மாதிரி இது அல்லாஹ் சொல்றான்னு சொல்லுங்க. அதான் நீங்க அல்லாஹ் சொல்றதுனால சொல்றீங்க, அதை கேட்கல. எதுல கேட்கல அது சொல்லுங்க. கேள்வி, அதாவது இது ஒரு கேள்வியா நாங்க எழுப்பாத ஒரு கேள்வி சவர் எழுப்பி, அதாவது இப்ப எங்களுடைய கேள்விகளுக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க எழுதாத இல்ல நான் இல்ல நான் சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்கிறோம் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. நமக்கு தேவையில்லை. நான் சொல்றதை நாங்க புரிஞ்சுக்கிறோங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. என்ன காரணத்திற்காக இந்த சிந்தனை வருது என்பதை முதல்ல ஆய்வு செய்யணும். ஒன்னையும் சொல்லுவோம். அதாவது இதோட சப்ளை முடிச்சுட்டு இதுக்கு பதில் சொல்ல எந்திரிச்சு போக நான் உங்களை சொல்லல. அப்படி சொன்னாதான் நீங்க பேசுங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லுவோம் தான் உட்காந்துருக்கோம். இதுக்கு எங்களுடைய பதில் என்னன்னா, குர்ஆன் சில இடங்கள்ல செல்ஃபா பேசும், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வெர்சஸ் ஆர் தேர். இந்த அது வந்து இது அதுல ஒண்ணு. நாங்க எல்லா மொழிபெயர்ப்புலையும் பார்க்கிறோம். அந்த மொழிபெயர்ப்புல எங்களுக்கு பெறக்கூடியது என்னன்னா, இந்த வசனம் குர்ஆன் தன்னைத்தானே சொல்லுது, நாங்கள் இறைவன் கட்டளை இல்லாம இறங்க மாட்டோம்னா அந்த குர்ஆன் அல்லாஹ்வின் கட்டளை இல்லாம இறங்குறது இல்லைங்கிறது தான். இதே போன்ற ஒரு இன்னொரு உதாரணம், அல்லாஹ் இன்னனிலக்கும் மின்ஹு நதீரும் வ பஷீர், நிச்சயமா நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பவராக இருக்கிறேன்னு சொல்ற அந்த குர்ஆன். ஏன்னா அலிஃப் லாம் ரா தொடர் கான்டெக்ஸ்ட்ல கிதாபுல் முஹ்கிமத்து ஆயாத்துஹு தும்ம ஃபுஸ்ஸிலத்து மின் லதுன் ஹக்கீமின் கபீர் அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ் இன்னனி லக்கும் மின்ஹு நதீரும் வ பஷீர். அந்த வசனமும் இதை போன்றதுதான். இந்த மாதிரியான செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வசனங்கள் குர்ஆன்ல இருக்கிறதுனால இது ஒரு காரணத்தால வெறும் வெளியே போனாலும் அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய கேள்விக்கு நீங்க முதல் வேலை உள்ள ஒண்ணுனா கேட்கறது இது கூட இல்ல. நீங்க சொல்ற வழக்கம் இருக்க, குர்ஆனே வந்து தன்னால பேசுங்கிறது இருக்க, இது எங்கேயுமே சொல்றது இல்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு சொந்தமான அல்லாஹ். சரி நான் கேட்கிறேன், வார்த்தைக்கு குர்ஆன் என்ன கலாம் சொல்லுங்க. குர்ஆன்ங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை. பேச்சுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அதான் அர்த்தம். பேச்சுக்கு அந்த பேச்சு ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். இல்ல அப்படி பார்த்தா அல்லாஹ்விட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தையை வார்த்தையை இன்னொரு வார்த்தை பேசுனா நான் கேட்கிறேன், அந்த வார்த்தை சொன்னான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இல்லையே வசனங்கள் அப்படி நேரடியாக சொன்னது வருது. ஆனா ரபுக்குமுல் ஆலான்னு ஃபிரௌன் சொன்னான். ஃபிரௌன் சொன்னான் என்ற வார்த்தை. அனரபுக்குமுல் ஆலாங்கிறது ஃபிரௌனுடைய வார்த்தை. நான் தான் உங்கள் கடவுள்னானே, அது ஃபிரௌனுடைய வார்த்தை. நான் தான் கடவுள் என்று ஃபிரௌன் சொன்னான் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த கேள்விக்கு எங்களுடைய குர்ஆனுடைய வசனங்கள் இது வந்து உங்களுடைய நிதானமான நேர்மையான அறிவுக்கு இது ஏத்துக்கணும்னா இது முடிவு பண்ணிக்கிறது, அதை விட்டுருங்க. அவ்வளவுதான். யோசிக்க வேண்டியது. இதை விட இல்லை, இது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. சரி, அடுத்தது நான் கேட்கிறேன். அதாவது ஒரு சில புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஜுஹ்ருஃப்ல 45வது வசனத்துல எல்லாம் சொல்றான். ஜுஹ்ருஃப் எத்தனை பாருங்க. அஸல்னா மின் கப்லிக மன் ரசூலினா அஜஅல்னா மின் தூனிர் ரஹ்மானி ஆலிஹத்தன் யஅபுதூன். நம்முடைய தூதர்களில் உமக்கு முன்னே நாம் அனுப்பியவர்களை அர்-ரஹ்மானை அன்றி வணங்கப்படுவதற்கு வேறு தெய்வங்களை நாம் ஆக்கினோமா என்று நீ கேட்பீராக மொழிபெயர்த்திருக்காங்க. சரி சரி, என்ன இப்படி என்ன அர்த்தம் இருக்கு வசனத்தை? என்ன சொல்றீங்க? இந்த வசனம் முன்னாடி உள்ள தூதர்கள்ட்ட போய் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கேட்க சொல்றான். அதான் அது வருது. ஆமா, அது என்ன அர்த்தம் இருக்காங்க? சரி சரி, என்ன இப்படி என்ன அர்த்தம் இருக்கு வசனத்தை? என்ன சொல்றீங்க? இந்த வசனம் முன்னாடி உள்ள தூதர்கள்ட்ட போய் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கேட்க சொல்றான். அதான் அது வருது. ஆமா, அது என்ன அர்த்தம் இருக்கு? முந்தி உள்ள வேதங்கள்ல இந்த தூதர்கள்ல நீங்க சொந்த வளம் சொல்ல வேணா, ஆயத்துல என்ன இருக்கு அதை சொல்லுங்க. அது ஆயத்துல என்ன இருக்குன்னா, இதற்கு முன்னர் நாம் அனுப்பிய தூதர்களிடம் நீ போய் கேளு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கட்டளையிடலாம். முந்தி உள்ள தூதர்கள்ட்ட போய் கேளுங்க. இது என்ன இருக்கு அர்த்தம் எனக்கு? இது ஒரு பேஸ் தான். இந்த எப்படி வேர்ட் டு வேர்ட் நீங்க முன்னால உள்ள தூதர்கள்ட்ட போய் நேரம் போய் கேட்டு வந்து அப்படியே நம்ம எடுக்கணும். இப்படிதான் அல்ல சொல்றான். அல்ல அப்படி சொன்னா நம்ம அப்படி எடுக்கக்கூடாது.
சொல்றது வந்து உங்க அபிப்பிராயம். அல்லாஹ் வந்து நமது தூதர்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாடா நமது தூதர்கள் தான். முன்னர் அனுப்பிய அவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான். வஸ் அல் கேளு. மண் மண்ணுட ஆளத்தான் குறிக்கும். மண் என்ற வார்த்தை அரபில வந்து நபர்களை குறிக்கும். மண் அரசல்னா நாம் அனுப்பியவர்களை கேளு. மின் கபலக உனக்கு முன்னால் மின் ருசுலினா நம்முடைய தூதர்களில் யாரை முந்தி அனுப்பினோமோ அவங்கள்ட்ட போய் முகமது கேளு. வேற அல்லாஹ்வை தவிர வேற கடவுளை நாம வணங்க சொன்னோமா என்று கேளுன்னு அல்லாஹ் சொல்றான். இதான் குர்ஆனுடைய வசனம். இத ஒருத்தன் படிக்கிறான். ஒருத்தன் படிச்சு இது மூத்தா போயிட்டாங்கன்னு இருக்குது. மூத்தா போன ஆட்கள்கிட்ட போய் ரசூலுல்லாஹ்வை கேட்க சொல்றது சரியான குழப்பமா இருக்குது. இது குர்ஆன்ல இல்லாம எவனோ சேர்த்திருக்கிறான். இது என்னமோ ஒரு இடைச்சொல்கள் இருக்குது, பாதுகாக்கப்படல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குர்ஆனை மூடி வச்சுட்டு ஒருத்தன் போனா அவனுக்கு என்ன பதில்? இது மாதிரி நிறைய கேட்கிறேன். இந்த விஷயமும் நாங்க எழுப்பாத ஒன்று, எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. தேவையில்லை 7:3 இத்தவையும் நான் வந்து சொல்லுவாங்கிறேன். அதாவது நான் என்ன சொல்றேன், எங்களுடைய முதல் அடிப்படையில் உங்களுடைய வாதம் ஒரு வாதம் எடுத்து வைத்தால் எல்லா வகையிலும் சரியான ஆலோசனை தவிர நான் இதுதான் சொல்லுவேன், இதுக்கு மட்டும் தான் ஒரு வாதம் வைக்க கூடாது. ஒரு வாதத்தில் எத்தனை கேள்விகள் வருகிறதோ அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்ல இருந்தால் தான் அது சரியான வாதம். அளவுக்கான வாதம். ஒரு வாதத்துல வந்து 40 கேள்வி கேட்டு 39 தெரியல, இந்த ஒண்ணுதான் நான் சொல்லுங்கன்னா அது வாதம் கிடையாது. அதுக்கு பேர் எழுப்பிய சந்தேகத்துக்கு ஆதாரமா தான் சொல்றீங்க. சந்தேகத்துக்கு ஆதாரமா பதில் அந்த கேள்விக்கு நம்ம பின்னால யோசிப்போம், பின்னால பதில் சொல்லுவோம். ஒரு குழப்பம் இருக்கு. ஒருவர் பார்க்கிறார் குர்ஆன்ல கூடுதல் குர்ஆன் பொறுத்த வரைக்கும் நேர்வழி வரக்கூடியவங்க உண்டு, வழிகள் அடையக்கூடிய சின்ன ஒரு கனெக்ஷன். நீங்க சொன்னது மாதிரி இல்லையா? என்ன சொன்னீங்க? காரணம் குர்ஆனே குழப்பம் சொல்றதுக்கு வழிகாட்டுண்டிய குழப்பம் மட்டும் நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறாத அளவுக்கு உள்ள நான் வாதம் எடுத்து வைக்கல. நீங்க அது மட்டும் காரணம் நீங்க சொல்லல, திருப்பி நீங்க சொல்ல வேணாம். அதுவும் ஒரு காரணம் சொன்னீங்களா இல்லையா? அதுவும் ஒரு காரணம் சொன்னீங்களா இல்லையா? அந்த காரணத்தை வாபஸ் வாங்க. அடுத்த காரணம் ஒவ்வொரு காரணமா நான் வர்றேன். குர்ஆனுடைய வசனங்கள்ல காரணத்தை வாபஸ் வாங்க அடுத்த காரணம் ஒவ்வொரு காரணமா நான் வர்றேன். குர்ஆனுடைய வசனங்கள்ல பொய்யர்களை தவிர யாரும் படிக்கிறது நல்லா சொல்றாரு. அந்த நாவல்ல நம்ம வந்து பாசிக்கலாம் இருக்கக்கூடாது. நம்ம அல்லாவுடைய வசனங்கள் நினைவு கூறப்பட்டார். அவர்கள் குருடர்கள் போலும் சொல்றவர்கள் விட மாட்டார்கள், அவர்களே அறிவுடையோர், அவர்களே நிறுவனப்பட்டோர். இதுதான் அல்லாவுடைய வசனம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னால உள்ளது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அடிப்படையில் பார்க்கணும். இதை வச்சுக்கிட்டு உங்க விளக்கம் எனக்கு தேவையில்லை. உங்க விளக்கம் எனக்கு தேவையில்லை. அல்லாஹ் சொன்னதை பேசுங்க. உங்க விளக்கம் ஒருத்தர் கேட்கிறாரு, குர்ஆன் வந்து நீங்க குழப்பக்கூடாதுங்க. நீங்க வந்து குர்ஆனிலிருந்து மாறுவதற்கு எது உங்களை தூண்டுகோலா இருந்ததோ அதே மாதிரி இதை படித்துக் கொண்டே வரக்கூடிய நீங்கள் இன்னொருத்தர் கேட்கிறாரு இல்ல, நீங்க சிலர் போவீங்க. நான் சொல்றேன் ஓபன் அடிச்சு படிச்சுதான் வருவீங்க. நீங்க ஒண்ணு உங்களுடைய விளக்கம் அதை விட்டுணும். உங்க விளக்கத்தை வச்சு ஒருத்தனை திருப்திப்படுத்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விளக்கத்தை உங்க விளக்கம் தேவையில்லை. நீங்க விளக்கம் சொல்லுங்க, அதை ஏத்துக்கிறோம். படிச்சிடலாமா? எங்கிட்ட வந்து கேட்குறீங்க சொல்லுங்க. சலாம் சொல்லிட்டு அவர் பேச வேண்டியது நமக்கு சொல்ல வேண்டியது சொல்லுவோம். கேட்கறவங்க சொல்ல வேண்டிய வேலை கேட்கும். நான் பேசுறது கோப்படாதீங்க, யாரு கொடுத்து பேசாதீங்க. அண்ணன் பேசிட்டு நான் சில கேள்விகள் கேட்கிறேன். இது வெற்றி தோல்வி இல்ல, பிரச்சனை இல்லைங்க. அந்த மாதிரியே பேசுறீங்க. இல்ல சாரி அப்படி இல்ல சகோதரர்கள் இந்த 4-5 பேருக்காக வேண்டி நாங்க ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டியது இல்ல. 4-5 பேருக்கு நாங்க ஆர்கியூமெண்ட் பண்ண தேவையே கிடையாது. என்னோட போதும் காலி இல்லையா? 4-5 பேருங்க இல்ல அந்த எதுக்கு அவர் சொன்னதுக்கு சொல்றேன். வெற்றி தோல்வி அதுக்கு இல்ல. அக்கறையோட நம்ம சகோதரர்கள் உங்க மனதை
சொல்றீங்க இந்த ரெண்டாவது ஒரு வசனத்தை காமிச்சு இதை இப்படி ஒருத்தன் செஞ்சா என்ன செய்யுங்க வேற என்னன்னு கேட்பீங்க. இந்த மாதிரி இன்னும் கூட வசனங்கள் இருக்கு குரான்ல அப்படின்னா இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் பார்த்து அப்படி ஆயிட்டானா என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டியது. ஏன்னா எங்களுக்கு ஒரு குரானுடைய ஸ்பிரிட் குரானை மொத்தமா படிக்கும்போது அது ஒரு பர்டிகுலர் மெசேஜ் கிளியரா சொல்லுது, பர்டிகுலர் கைடன்ஸை கிளியரா காமிக்குது. அந்த கைடன்ஸ் அடிப்படையில் டோட்டலா தான் குரான் கன்சிடர் பண்ணுங்க வெளியே சும்மா ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அது அடிப்படையில் என்ன அப்படி போனா அவங்க வெளியே தான் போவான். அதை பத்தி நம்ம பிரச்சனை இல்லை. நாங்க டோட்டலா குரான் ஆகும் போது அல்ல அந்த இப்போ சகோதரர் சொன்ன அந்த இந்த சகோதரர் சொன்ன அந்த வசனத்துக்கு 2 வசனத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் சொல்றாரு வஸ்தம்சிகை பில்லதி ஊஹிய இலைக்க இன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம். உமக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும், நிச்சயமாக நீ நேரான பாதையின் மீதே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. முன்னிருந்தும் பொய் அணுகாது, பின்னிருந்தும் பொய் அணுகாது. இப்போ இதை சொல்லி ஒரு கருத்து வைக்கிறாரு, அந்த கருத்துக்கு இதுதான் பதில். இதை பற்றி பலமா படிச்சு வந்தா அவன் நேரான வழியில் இருக்கும். அல்லாஹ் சொல்றாரு இந்த டவுட்டே வருது. முந்தின வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், உனக்கு வர்றதை மட்டும் பிடிச்சு கேட்கிறான். அடுத்த வருஷத்துல என்ன வருதுன்னா முந்தி உள்ள ஆளுக்கு போய் கேளுங்கிறான். அதுதான் சந்தேகமா வருது. முந்தி உள்ள ஆளுங்க வர்றது இன்னமும் சந்தேகத்தை கூட்டுது. இது வந்து சேர்க்கப்பட்டுச்சுக்கிற மாதிரி சந்தேகங்கள் சகோதரருக்கு எனக்கு இல்ல. ஒருத்தர் வந்து குழம்பு இதே மாதிரி குழம்பும் அவனால நமக்கு இப்ப தேவையே இல்லையே. தேவை இருக்கு. நாங்க சொன்னது என்ன தேவை இல்ல. ஒவ்வொருத்தருக்கு தேவை இருக்கு. 7:3 அல்லாஹ் இத்தபியுமா உந்தில இலைக்கும் சொல்றாங்க. அதை சொல்றாங்க. முதல்ல சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்க அதுக்கு முன்னால சொன்னது நாங்க இருந்த நிலை, நாட்டு நடப்பு இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனுக்காக சொன்னதை ஒழிய அதுவே முழு காரணமும் அல்ல, அதே ஒரு இதுவும் அல்ல. நாங்க எங்களுக்கு வாரமா எடுத்து வச்சது முதல்ல 7:3 ஆயிடுச்சு. 7:3 நான் கேட்கறது ஹதீஸ்கள் தெளிவுபடுத்துதான் உட்கார்ந்துருக்கோம். தெளிவுபடுத்துறதுக்கு தான் சொல்றேன். அப்ப இந்த குழப்பம் வருதுங்கிற வாதத்தை எடுத்து வைக்க கூடாது. அதான் பிரச்சனை. குழப்பம்ங்கிறது யதார்த்த உள்ள யதார்த்த நிலை. ஹதீஸை பின்பற்றவங்களாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றுபட முடியல யதார்த்த நிலையை தான் நான் குறிப்பிட்டேன். ஒன்றுபட முடியாம போறதல்ல நான் சொல்றேன். அந்த நிலையில யதார்த்த நிலையை சொல்றேன். ஒன்றுபட முடியாம போகும் நீங்க சொல்றீங்க. அதான் 2 கூட்டம் இருக்கும். ஒன்றுபட்ட ஒரு கூட்டம், பிரிஞ்சு போற ஒரு கூட்டம். பல பல கூட்டமா பிரிஞ்சுப்போம். ஒரு கூட்டம் இருக்குங்கிறேன். எல்லாத்துலயும் இருக்கும். எல்லாத்துலயும் வந்து எப்படி வாங்க நாங்க 7:3 எங்களுடைய அடிப்படையாக அதுக்கு சொல்றதுக்குதான் இவ்வளவு விளக்கத்தை நான் சொல்றேன். அது போக அது யுலிபி கதிரன் ஏலிபி கதிரன்லயும் அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த குரானை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், நிறைய பேர் வழிகாட்டுறான், நிறைய பேர் வழி கிடக்கிறான். அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அதே மாதிரி குழப்பம் குரானை கொண்டு வரும். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை காட்டுவான். அவ்வளவுதான். குழப்பத்தினால போனங்கிற வாதம் அடிபட்டு போச்சு. அந்த சிந்தனை இருக்கக்கூடாது. குழப்பத்தை பேசக்கூடாது. நாங்க மறுபடியும் வாதமா எடுத்து வைக்கல சொன்னதுனால நீங்க சொல்லல, அவர் சொன்னார். நீங்க அவர் சொன்னதுக்கு நீங்க சொல்ல வேணாம். ஒருத்தர் சொன்ன கருத்துக்கு நீங்க கவுண்டர் கொடுக்க வேணாம். அவர் சொன்ன ஒருத்தர் நீங்க இல்லைங்கிறீங்க. அதை விட்டுருங்க. சரி, அடுத்தது ஒரு சின்ன ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோமே. அன்னைக்கு ஒரு நான் கேட்டேன். அதாவது இஸ்லாமிய ஆட்சி நடக்குது, நம்ம வந்து ஜிஹாத் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் அந்த ஒரு கட்டத்தில் தேவைப்படும். அது குர்ஆன் வசனம் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. அந்த ஜிஹாது போரில் செய்யக்கூடியது வந்து ஒரு 4 மாசத்துக்கு நமக்கு வந்து விளக்கப்பட்டிருக்குது. அதனால குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றோம், இன்னும் இந்த ஷுஹூர் இந்த லாஹிப்னா ஆசர கிதாபில்லாஹி அது இருக்குது. அதுல 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் தான். சண்டை செய்யக்கூடாது. 4 மாதங்கள்ல 12 மாதம் இருக்குது மொத்தத்துல உலகத்துல. இந்த 12 மாசத்துல வந்து 4 மாதம் வந்து புனிதமிக்க மாதங்கள். அங்க வந்து போர் செய்யக்கூடாது எந்த காரணத்தினாலே. இப்ப நான் வந்து நம்ம கையில அல்ல ஆட்சி தந்துட்டான். நம்ம ஆட்சி இருந்திருக்கிறோம். நம்ம நடைமுறை நீங்க நேரடியாக வரலாம்னு நினைக்கிறேன். எது 4 புனித மாசங்கள் என்ன நம்மளுடைய கேள்வி. அதுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? நாங்க இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். முதல்ல இப்போ விவாதம் என்னன்னா, பின்பற்றத்தக்கது எது, குர்ஆன் மட்டுமா அல்லது குர்ஆன் ஹதீஸுமா? அதுதான் நான் சொல்றேன். 7:3 அல்லாஹ் இத்தபியும் வந்து மறுபடியும் அந்த வசனத்தை சொல்றேன். 4 மாசத்துல கண்டுபிடிக்க முடியாது. குர்ஆன்ல இருந்து கண்டுபிடிக்க முடியுமா? அந்த கேள்விக்கு பதில் நான் சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, பிழைகள் காலம் காட்டுபவையாக இருக்கின்றன. பிழைகளை பற்றி கேட்கிறார்கள். பிழைகள் காலம் காட்டுபவையாக இருக்கின்றன அல்லாஹ் சொல்றாரு. ஆக பிழைகளை கொண்டு நம்ம காலத்தை தெரிஞ்சுக்கலாம். ஹஜ்ஜை அறிபவையாக இருக்கின்றன. ஹஜ்ஜை பிறை அறிவிக்கிறதா அல்லாஹ் சொல்றாரு.
அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், அறியப்பட்ட மாதங்கள் சொல்றாரு. ஆக புனித மாதங்கள்ல போர் தடுக்கப்பட்டிருக்குங்கிறது போர் தடுக்கப்பட்டிருக்கு. ஹஜ்ஜினுடைய மாதங்கள் என்னன்னு கேள்வியா, புனித மாதங்கள் என்னன்னு உங்களுடைய கேள்வியா? புனித மாதம் போர் தடுக்கப்பட்ட மாதங்கள் துல் ஹஜ், அதாவது அல்லாஹ் பிறை காலகட்டம்னு சொல்றாருல, ஹஜ்ஜினுடைய மாசம். அந்த ஹஜ்ஜினுடைய மாசம் போர் நிறுத்தம்ங்கிறது 4 தொடர்ந்த மாசங்கள். துல் ஹஜ், அதை அடுத்த ஒரு மாசம், அதை அடுத்த ஒரு மாசம், அதை அடுத்த ஒரு மாசம், தொடர்ந்த 4 மாசங்கள் துல் ஹஜ். அது குர்ஆன்ல நம்ம பெற முடியுதுங்கிறாங்க. பெற முடியலையே. ஏன் பெற முடியல? 4 மாசம் நல்லா சொல்றானே தவிர 4 எதுக்கு நீங்களே சொல்றீங்க? இல்ல 4 எதுன்னா அதை சொல்லல, அல்லாஹ் காலம் காட்டுவதாக இருக்குன்னு சொல்றாரு. மாசம் ஒரு மாசம் துல் ஹஜ்ஜிலே ஆரம்பிக்குது. ஒரு மாசம் துல் ஹஜ்ஜிலே ஆரம்பிக்குது. குர்ஆன்ல துல் ஹஜ் நீங்க சொல்லுங்க. துல் ஹஜ் மாசத்துல ஹஜ். அதாவது நம்ம இது வேதம்ங்கறது விளங்கி எனக்கு அதுங்க இருக்கு இதுங்க இருக்கு விளங்காது. ஏன்னா அப்படின்னா எவ்வளவு பெரிய புக் கொடுத்தாலும் பத்தாது. இதுல நம்ம கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். திவ்யானலி குல்லி ஷை, திவ்யான் சொல்றேன். இது திவ்யான் சொல்றோம். அந்த திவ்யான் அடிப்படையில நம்ம மொத்த குர்ஆனை அணுகும் போது எல்லா கேள்விகளுக்கும் விட மொத்த குர்ஆன்ல தான் சொல்றேன். மொத்த குர்ஆன்ல நாங்க சொல்ற பதில் தான் துல் ஹஜ் மாசத்தை தொடர்ந்த 4 மாசங்கள். துல் ஹஜ் மாசம் எப்படி பண்ணியன்னா துல் ஹஜ் அப்படி இருக்கா குர்ஆன்ல? அதாவது வானம் பூமிலாம் எங்க இருக்கா குர்ஆன்ல கேட்ட மாதிரி இருக்கு. வானம் பூமி இருக்கு நல்லா சொல்றாரு. சூரியன் சந்திரன் குர்ஆன்ல காமி கேட்கற மாதிரி இருக்கு. சூரியனை பத்தி குறிப்பிட்டிருக்காங்கல்ல? ஆமா குறிப்பிட்டிருக்காரு. ஆனா அது இங்க காமி கேட்கற மாதிரி இருக்கு. அதே உங்களுக்கு குழப்பாதீங்க. நான் குழப்பல. என்ன சொல்றீங்க? என்ன சொல்லி கேட்க ஆரம்பத்துல என்ன சொல்றேன்னு தெளிவு பண்ணிக்கணும். நாங்க நல்லா தெளிவா நான் சொல்லிக்கிறேன். அதாவது 4 மாதங்கள் புனித வந்து இந்த மாதனுடைய பெயர் தெரியவே தெரியாது. எனக்கு தெரியாது. அறியப்பட்ட மாதங்கள் நல்லா சொல்றாரு. அறியப்பட்டிருக்கு. பூஜை வந்து புனித மாதங்களுக்கு அறியப்பட்ட மாதம் சொல்லல. அர்பாத்துன் ஹுர்முன், ஹஜ்ஜுக்கு தான் அறியப்பட்ட மாதங்கள் நல்லா சொல்றான். ஹுர்முன் சொல்றான். புனித முக்கிய மாதங்கள் போர் செய்யக்கூடாது, தடை செய்யப்படுது. சரி. நாங்க கேட்டது ஹதீஸ்கள் அல்லாஹ்விடம் இறக்கப்பட்டதானாங்கிறத நீங்க எப்படி சொல்றீங்க? அதனுடைய கேள்வி கேள்வி. அதாவது இந்த கேள்விக்கு விட சொல்றதுன்னா 4 மாதம் எது இருப்பதற்கு இப்ப தெளிவா இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தடைய வாசங்கள் தெளிவா இருக்கு. என்ன தெளிவா இருக்கு? சொல்றேன் இதான் எங்களுடைய தெளிவு. சொன்னமே இது யார் நமக்கு விளங்கி பண்ண சொல்றீங்க? இது பத்தாம போகலாம் உங்களுக்கு. இன்னொரு சொல்லுங்க. 4 மாசம் எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க. நல்ல இருக்காடா அவரு. நல்லா இருக்காடா அவரு. நல்லா இருக்காடா அவரு. மாதங்கள் அறியப்பட்ட மாதங்கள் எல்லாம்
அறியப்பட்ட மாதங்கள் சொல்றாரு. எங்களுடைய அடிப்படை வாதம் என்னன்னா இது எல்லாமே விவரிக்கப்பட்டது, எல்லாமே தெளிவாக இருக்குது, இது போதும் நல்லா சொல்றாரு. வசனங்கள் சொல்லுது, அந்த வசனங்கள் அடிப்படையில இது பத்தாவது. நீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சில வீண் கேள்விகள் இந்த மாதிரியான கேள்வி அல்ல கேளுங்க. 5 நோக்கி வந்து அல்லா சொல்றாரு, நான் தஸ்அலூன அஷ்யாக்கும், பல விஷயங்களை பத்தி நீங்க டீட்டெயிலா கேட்டுட்டு இருக்காதீங்க. நீ தஸ்அலூ வெளிப்படுத்தப்பட்டா உங்கள்ட்ட கேட்கிற பத்தி உள்ளது பொதுவான வீணான வெளிப்படுத்தப்பட்டாலும் வீணான கேள்விகள் அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறேன். அது சம்பந்தம் இல்ல. என்ன அதாவது அல்லா மாட்டாருன்னு பக்கறால மாட்டாருன்னு சொல்றாரு. உடனே மாட்டாருந்தா விஷயம் முடிஞ்சிருக்கும். அது என்ன இந்த மாதிரி சின்ன முடியாம போய் கருத்தா அல்லா சொல்றாரு. வீணான கேள்விகளை குரான் இப்போ நாங்க எங்களுடைய அடிப்படை என்னன்னா இதுதான் அல்லாஹ்விலிருந்து இறங்கி வந்தது, அல்லாஹ்விலிருந்து இறக்கப்பட்டது நிறுவனம் பண்ண முடியும். வேற எதையும் நம்ம நிரூபிக்க உறுதியா சொல்ல முடியாது. இந்த அடிப்படையில் ஹதீஸ்களை எப்படி அல்லாஹ்விலிருந்து வந்தது சகோதரர் சொல்றாங்க கேள்விக்கு பதில் சொல்றது குர்ஆன்ல சில கேள்விகள் கேட்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஹதீஸ்களை நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. வீணான கேள்விகளுக்கு எங்கேயுமே பதில் இல்லைங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் சொல்றேன், மாட்டை ஒரு மாட்டை அறுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு மாட்டை அறுத்துடலாம். ஒரு மாதத்தில் சண்டை போடாதேன்னு முட்டையா சொன்னா ஏதாச்சும் ஒரு மாதம் சண்டை போடாம இருக்கலாம். புனிதமிக்க நாளுன்னு விளக்கமா சொல்லும் போதுதான் அது என்னன்னு தெரிய வேண்டி வருது. மாட்டோட கொண்டாந்து ஒப்பிடக்கூடாது. புனிதமிக்க மாதங்கள் 4, 12 மாதங்கள் இருக்கிறது. புனிதமிக்கவை நாளுன்னு சொல்லும் பொழுது அந்த நாள் என்ன என்று உங்களுக்கு குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்ட முடியல என்று சொன்னா அப்ப ஒருத்தன் கேட்பான், குர்ஆனில் தெளிவு இல்லை, குர்ஆன் பத்தல, நான் வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு குர்ஆனை வைத்து என்னால் செயல்பட முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னால் அவனுக்கு குர்ஆன்ல இருந்து 4 மாசம் எடுத்து காட்டணும். அதான் என்னுடைய கேள்வி. குர்ஆன்ல இருந்து காட்ட முடியலன்னா எப்படி அதுக்கு 4 மாசம் என்னங்கிறது? அதான் நீங்க பண்றது வந்து ஒருத்தவங்க வீடியோ நீங்க போட்டு பாத்தீங்கன்னா நீங்க சிரிப்பிய விதண்டாவாதம் பண்றீங்க. நான் கேட்கிறேன், ஹோட்டலா பார்த்தா தெரியும், ஹோட்டலா பார்த்தா எங்க தெரியுது அல்லாஹ்விலிருந்து இறக்கப்பட்டது எப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். அந்த கேள்வி இது அல்லாஹ்விலிருந்து இறக்கப்பட்டது இது கேட்கறான். இது கேட்கறான். இன்னும் 4 மாசத்துக்கு பேர இல்லை சேர்க்கப்பட்டிருக்கு இடைச்சொல் கேட்கறான். அது சொல்லுங்க, அதுக்கு சொல்லுங்க பதிலே சொல்லுங்க. முடிஞ்சு அடுத்த சவால் இதுக்கு இல்ல 4 மாசம் நாங்க இதான் சொன்னோம். போட்டு பாருங்க, சிரிக்கிறா சிரிங்க, குர்ஆனை பாக்குறதுனால பாருங்க. 4 மாசம் அதை நீங்க செய்யலாம். அதை பத்தி இப்ப நம்ம பிரச்சனை இல்லை. எங்களுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எங்களுடைய கேள்வி என்னன்னா 7:3 எல்லாம் உங்களிடம் அந்த கேள்விக்கு இந்த குர்ஆன் எனக்கு வஹீயாக இறக்கப்பட்டது. ஆமா, வஹீயாக இறக்கப்பட்டது தவிர வேற எதையும் பின்பற்றுவீங்க. திருப்பி அது கிளப்ப வேணாம். நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். முதல் 2 பாயிண்ட் நீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அப்படி வேண்டியது இல்ல. நான் முதல்ல ஒரு சந்தேகம் வந்திருக்கு, நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்கு சொல்லிட்டு ஹதீஸை ஏன் பின்பற்றணும் என்பதற்கு நான் குர்ஆன்ல இருந்து சொல்ல போறேன். ஹதீஸை பின்பற்றுவது ஏன் என்பதற்கு நான் குர்ஆன்ல இருந்து சொல்ல போறேன். ஹதீஸ்ல சொல்ல மாட்டேன். சொல்லத்தான் போறேன். இந்த குர்ஆன்லயும் அவ்வளவு வரும். அதுக்காகத்தான் டவுட்டுகள் இல்ல, எல்லாத்தையும் கேட்டா ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். நீங்க நிறைய இருக்குது, எல்லாத்தையுமே தெரியணும். நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க நினைக்க கூடாதுல்ல. ஒண்ணுன்னா நான் உங்களை கேட்க போறேன். உங்களை வசனங்கள் வச்சிருக்கேன். உங்களோட வசனங்களையும் ஒருத்தன் படிச்சான்னா இஸ்லாத்துக்கு தான் போவான். நீ உங்க பார்வையில படிச்சானா, ஹதீஸ் வேணாம்னு படிச்சானா, ஹதீஸ்ல வழக்கம் தேடாம அவனா தேடினானா நாலு என்னன்னு தெரியல போயிடும். அவன் வெளியே போட்டு 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 எங்களுக்கு அக்கறை, உங்களுக்கு அக்கறை இல்லை. எங்களுக்கு அக்கறைனால போட்டுங்க பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லை, எங்களுக்கு அக்கறை இல்லை. சரி, அடுத்தது ஒரு நிமிஷம் நான் ஒரு சொல்லிக்கலாமா? சொல்லுங்க. நாங்க எங்களுடைய அடிப்படை வாதமா எடுத்து வச்சது 7:3 அல்லாஹ் இது உங்களுக்கு இறக்கப்பட்டதை மட்டுமே பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஹதீஸ்களை பின்பற்றணும்னு சொல்றீங்களே, ஹதீஸ்கள் அல்லாஹ்விலிருந்து வந்ததால நிரூபிக்க சொல்ல போறீங்களே. அது அல்லாத வேற கேள்விகளை கேட்டு மறுபடியும் எங்களுடைய கேள்விகளை உங்க சைடுல என்னென்ன மிஸ்டேக் இருக்கு அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி கொடுத்துதான் அதுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன். எங்க சைடுல மிஸ்டேக் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது என்னன்னா உங்க பிரச்சனைக்கு நாங்க சொல்லவே இல்லை. நாங்க எங்க பிரச்சனைக்கு சொல்றோம், உங்க பிரச்சனைக்கு சொல்லல. இந்த சில குழப்பறீங்கல்ல அவங்களுக்கு சொல்றோம். முடிவு வர்றதுதான் இல்ல. நீங்க உங்களுடைய ரப்பிடத்தை வந்து பின்பற்றுங்களா சொல்றாங்கல்ல, அந்த வசனத்துக்கு உங்க ரப்பிடம் வந்து பின்பற்றுங்களா எல்லாம் சொன்னதுனால அந்த வசனத்து பிரகாரம்
அத்வின் பின்னாஸ் பில் ஹஜ்னு அல்லாஹ் சொல்றான். நபியை வந்து அது வேணாம், அந்த டாபிக் ரெண்டாவது சொல்லுவாங்க. நேரடியாவே அவர் அது இருக்கட்டும், ரெண்டாவது சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு விளக்கத்துக்கு வச்சுக்கிறங்க. இதுக்கு பதில் உங்கள்கிட்ட இல்ல. இதுதான் தெளிவான டாபிக். இன்ஷா அல்லாஹ் இப்ப இல்ல. ஆமா ஆமா கிடைக்கும். இப்போ எங்களுக்கு நிலை எல்லா கேள்விகளுக்கும் குர்ஆன்ல பதில் இருக்குன்னு எங்களுடைய நிலை குர்ஆன்ல எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. குர்ஆனை சின்சியரா வந்து அப்ரோச் பண்ணும்போது அல்லாஹ் சொல்ற மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது எங்க நிலை. எப்படி கியாமத் நாள் வரைக்கும் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுதோ இந்த கியாமத் நாள் எப்பங்கிறது நாம அறியறவங்களா இல்ல. சரி, அதாவது காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அதுக்குள்ள அத்தாச்சி சொல்லியிருக்காங்கல்ல. ஒரு வசனம் வருது, அதையும் பாருங்க. அதாவது அப்படி தெளிவு பண்ணக்கூடியவர்களா இருந்தா எல்லாத்தையும் நீ கேட்கணும். கேட்டுட்டு அந்த கேள்விக்கு வரணும். நீங்க சில விஷயங்கள் வரவே கூடாதுன்னு ஆசைப்படுறீங்கல்ல, அங்கதான் விஷயங்கள் இங்க வர வேண்டாம். நாங்க ஆசைப்படல. எங்களுடைய கதை ஒண்ணு சொல்றேன். நான் சொல்றது கதை இல்ல, ஆயத்தான் சொல்றேன். கேட்கணும். நீங்க கேளுங்க. கேட்கிறோம், கேட்க மாட்டேன்னு சொல்லலையே. பொறுமையா கேட்டுட்டு இருக்கோம். சில உணர்ச்சி வசப்படும் போது கூட நாங்க பொறுமையா கேட்கறது சகோதரர்கள் பண்ற மாதிரி இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. அதாவது ஹூதுங்கிற அத்தியாயம் எடுங்க. ஹூது அத்தியாயத்துல 11-12 எடுங்க. சரி, இந்த வந்து சாலையை தான் சொல்லுவாங்க. அதாவது படிக்க சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல நீங்களே படிச்சு அவரை படிச்சு நீங்க சொல்லுங்க. மொழிபெயர்ப்பு நான் சொன்னா நானா அர்த்தம் செய்யணும். இல்ல, நீங்க மொழிபெயர்ப்பு வச்சிருக்க கையில, அதனால படிக்கணும். நான் மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். வகை மூலம் நமக்கு அறிவிக்கப்பட்டவற்றில் எங்களை பொறுத்த வரைக்கும் மொழிபெயர்ப்பு எந்த ஒரு மொழிபெயர்ப்புமே இந்த கருத்து போதுமான ஆதாரமா இருக்குங்கிறத எந்த மொழிபெயர்ப்பு பார்த்தாலும் தெளிவா புரியக்கூடிய வசனங்கள் இந்த கருத்தை சொல்லுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வகை மூலம் நமக்கு அறிவிக்கப்பட்டவற்றில் சிலவற்றை விட்டுவிட வேண்டாமோ, அவர் மீது ஒரு பொக்கிஷம் இறக்கப்பட வேண்டாமா, அல்லது அவருடன் ஒரு மலக்கு வர வேண்டாமா என்று அவர்கள் கூறுவதனால் உங்க இதயம் இழுங்கி இருக்கவோ கூடும். நிச்சயமாக நீர் அச்சமூட்டி எச்சரிப்பவரே அன்றி வேறில்லை. அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பொறுப்பாளனாக இருக்கிறான் என்று இருக்கு. என்ன சொல்ல வரான்னு சொல்லணும். அதாவது உமக்கு வகி மூலம் அறிவிக்கப்படுவதை நீர் விட்டுவிடக் கூடும். அல்லாஹ் சொல்றோம். ஆமா, இதே கருத்து வேற இடத்துல கூட போல அல்லக்க தாரிக்கும் பாவமா யோகா இலைக்க. ஆமா, உனக்கு அறிவிக்கிற சில செய்திகளை வந்து நீ விட்டுவிடக் கூடும். அல்லாஹ் சொல்றான். விட்டுவிடக் கூடும்னு சொல்லல. அவன இடத்துல என்ன சொல்றான், நம்ம தூதை ஒழுக்கு அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுத்தாரு. முகமது தன்னுடைய தூதை தெளிவாக எட்டி வைத்து விட்டார். கண்டிப்பா அதனால அந்த கேள்விக்கு இடமே இல்லை. கண்டிப்பா அவரே அதை விட்டு தூதை தெளிவாக எட்டி வைத்து விட்டார்ன்றத அல்லாஹ் சொன்ன சர்டிபிகேட். நான் தெளிவா இருக்கேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அறிவிக்கப்பட்ட வகையில எந்த ஒன்றையும் விட மாட்டார்கள். விட்டால் பிடிச்சிட வேண்டாம் அல்லாஹ். அப்படி இருக்கும்போது விட்டுவிடக்கூடும் என்று சொல்வது ஒரு இடைச்சொற்களா இருக்கும். ரசூலுல்லாஹ் அப்படி செய்ய மாட்டாங்க. நீ உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீ விட்டுவிடக் கூடும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு வந்த வகையை விட்டுவாங்கன்னு வருது. அப்படி அல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டான். இது வந்து ஏதோ ஒண்ணு இருக்குன்னு ஒருத்தன் குர்ஆனை சிந்திச்சு உங்களை கேட்கறான். இந்த மாதிரியான 1000 கேள்விகள் எல்லா கொள்கையிலும் கேட்க முடியும்னு நாங்க சொல்ல விரும்பி நம்ம கேட்ட கேள்விக்கு சகோதரர் 7-3 பதில் சொல்றோம். ஹதீஸ்கள் அல்லா இருந்தீங்க 7-3 சொல்றதுக்கு தான் இவ்வளவு வீடிகை. 7-3 உங்களுக்காக இதை பேசுறோம். நம்பிக்கைப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் குர்ஆன் புரியுது. அல்லாஹ் சொல்ற சர்டிபிகேட் அதான் இவ்வளவு நம்பிக்கைப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய சில புரியாத குர்ஆன் தான் எல்லாம் சொல்லக்கூடிய நீங்க குர்ஆனுடைய சில வசனங்களை கேட்பதற்கு உருண்டோடுறீங்க. என்ன காரணம்? வேற வசனங்களை கேட்க மாட்டேங்கிறீங்க. குர்ஆனுடைய வசனங்களை கேட்பதை வெறுக்கிறீங்க. என்னுடைய சுபாவம் அதான் நிறைய பேர் தெரிஞ்ச நீங்க வழங்கி வச்சிருப்பீங்க. ஒரு விஷயத்தை சொன்னா அதை முழுசா வழங்கி தான் அடுத்தது நான் போவேன். என்னுடைய அப்படிதான் போவேன். விளக்கிட்டு தான் போகணும். அதனால கேட்டது 7-3
திருப்பி சொல்லிட்டே இருக்க, அதை சொல்லும்போது சொல்லுவேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குங்கிறது நான் ஒப்புதல் வாக்குமூலமாவே தர்றேன். இந்த மாதிரி சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்கு. ஆனா நேர் வழியே வேணும், அல்லாஹ்வுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆன்ல எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது. அல்லாஹ் சொல்ற வாக்கு விவரிக்கப்படலைங்கிற மாதிரியான கேள்விகள் இங்க எதுக்கு? அதாவது இன்னொரு ஆய்வு படிக்கிறேன், ஆறாப்புல 175 76 நானே படிச்சுக்கிறேன். ஆலயம் நப அல்லதி ஆத்தைனாவு ஆயாத்தினா வன்சலக மின்ஹு வஅத்பாஹு ஷைத்தானு வகான மினல் காவி வலவ் ஷினால ரஃபனாஹு பிஹி பிஹா வலாக்கின்னஹு அக்லத இலல் அர்தி வத்தபா ஹவாஹு. அமைதியா போனீங்க, உங்களுக்குள்ள பேசினா நல்லா இருக்காது. அதாவது ஒருவனுக்கு நம்முடைய வசனங்களை நாம் வழங்கி இருந்தோம், அவனுடைய வரலாற்று செய்தியை நபியே அவர்களுக்கு ஓதி காட்டுங்கள், சொல்லி காட்டுங்கள் அப்படின்னு அதை ஆரம்பிக்கலாம். சொல்லி காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய வரலாறு செய்தியெல்லாம் ஒண்ணுமே சொல்லல, உண்மை இல்லைங்க. அவனை வந்து நாம் வந்து நினைத்திருந்தோம், அவனை செய்தான் கெடுத்து விட்டான், அவன் யாருன்றும் இல்லை, எல்லாம் ஓதி காட்ட சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு என்னன்னா, ஒருத்தனுடைய செய்தியை வந்து ஓதி காட்டு, சொல்லி காட்டுன்றான். சொல்லி காட்டின்னு சொல்லி இதை சொல்லணும். சொல்லி காட்டுனா இப்படி ஒருத்தன் இருந்தான், இன்னது அவன் பண்ணுனா, இந்த அடிப்படையில் அவன் அப்படி சொல்லணும். அது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, யாரு என்ன ஓதி காட்டணும்னு நிறுத்திக்கிட்டான், ஒண்ணுமே சொல்லல. அது ஹதீஸ் ஏத்துக்கிறவங்க இருந்தா ஹதீஸ்ல என்ன ஓதி காட்டினாங்கிறது கிடைக்கும், அது விட்டு அது நமக்கு தேவையில்லை, அந்த 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 அமர்வுகள் நமக்கு இல்லை. இப்ப நம்ம என்ன அடிப்படைக்கு வர்றோம், அவனை வந்து அல்லாஹ் நாடி இருந்தால் அவனை உயர்த்தி இருப்பான், ஆனா அந்த பூமியில நிரந்தரமா இருக்கணும்னு நினைத்தான், மனோயிச்சையை பின்பற்றினான், அவனுக்கு உதாரணம் ஒரு நாயை போல அப்படின்னு சொல்லி அவனை பத்தி ஒரு விமர்சனங்கள் மட்டும்தான் வருதே தவிர அவனுடைய நபர் இருக்குல்ல, நபர்னா முழு செய்தி நபியிலிருந்து வந்ததுதான், நபர்லேருந்து வந்ததுதான். அவனுடைய முழு செய்தி எதுவும் இங்கே சொல்லப்படல. அல்லாஹ் சொல்லுன்னு கட்டளையிடுறான். அது எங்க கட்டளை ரசூலுல்லாஹ் அமல்படுத்தணும்ல. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, பக்ரா சூரா, வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் கப்லிக் வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன். அவர்கள் உமக்கு இறக்கப்பட்டதை நம்புவார்கள், உமக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு இறக்கப்பட்டதை நம்புவார்கள் அல்லாஹ் சொல்றார் குர்ஆன்ல. அந்த அடிப்படையில நம்ம இந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கங்களை பல இடங்கள்ல தேடலாம், ஆனா வேற எதுவும் அத்தாரிட்டி ஆகாதுங்கிறது தான் எங்களுடைய நிலை. எதுவும் விளக்கங்களை தேடி நம்ம வேற சரித்திரம்ங்கிற அளவுலையோ வேற இது இல்ல, மற்றது எதுவுமே பிளைண்டா இல்லாம அணுகி ஆராயலாம். ஆனா மார்க்கம் அத்தாரிட்டிங்கிறது இந்த குர்ஆன்ல உள்ளதுதான். அப்படிங்கிற அளவுல அந்த வத்துலு அலைஹிங்கிறத நம்ம பார்க்கும்போது பல செய்திகள் நமக்கு ஏதோ பலையமைப்பு பாவுரா மாதிரி ஒரு பலையமைப்பு பாவுரான்னு ஒரு ஆளை சொல்லி அந்த யூதர்கள் ஒருத்தன் சில சரித்திரங்கள் இருக்கு. அதாவது அந்த நமக்கு நான் என்ன சொல்றேன்னா, அந்த வசனம் என்ன சொல்றேன், வத்துலு அலைஹி நபஅல்லாதி ஆதைனாஹு ஆயாத்தினா வன் சலக்த மின்ஹா. அவனுடைய தன்மை அதுல குர்ஆன்ல அல்லாஹ் விளக்குறான். ஃபஅத்பாஹு ஷைத்தான், அவன் ஷைத்தானால் பின்தொடரப்பட்டான், வழிகாட்டில் ஆனான் சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை இதை வந்து ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு இவன் யாரு என்னன்னு விளக்கவே இல்லையா? சரி, நீங்க கேட்கிறேன், என்னங்க ஒரு ஆளுங்களுக்கு யாருங்க அது, என்ன செய்யறீங்க, அது செய்தாங்க எடுத்தாங்கிறது எல்லாரும் சொல்லலாமே, பொதுவான வார்த்தையில. இவன் என்ன பண்ணுனா, இவனுடைய நபர் என்ன, அல்லாஹ் கட்டளையிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை வந்து அமல்படுத்தணும். அவன் யாரு என்னன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற கடமை இருக்குல்ல, கடமை இருக்குங்கிறத நாங்க மறுக்கல. கடமை இருக்குன்னா அது எப்படி அதை ஏற்றுக்கணும்? கடமை அது எங்க இருக்கு அந்த செய்தி? அதே நம்ம குர்ஆனை நான் சொல்றேன், முன்னிருந்த வேதங்கள் பத்தி அல்லாஹ் நிறைய குர்ஆன் அல்லாத ஒரு செய்தி இருக்குங்கிறீங்க. குர்ஆன் அல்லாத ஒரு செய்தி அத்தாரிட்டி அல்ல, இந்த விஷயம் அத்தாரிட்டி இதுதான். ஒரு மனுஷன் இருந்திருக்கிறான், நல்ல அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறான், என்ன